ஹலோ மை டியர் சுட்டீஸ், எக்ஸாம் டைம்ஸ் நெருங்கிடுச்சு. பயமாக இருக்கா? டோன்ட் வரி. உங்களுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்கிறதுக்கு தான் நான் இன்னைக்கு இங்கே வந்திருக்கேன். ஸோ இங்கிலீஷ் எக்ஸாம்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்? இங்கே நிறைய பேருக்கு இங்கிலீஷ்னாலே பயம். பட் இங்கிலீஷ் இஸ் அ வெரி ஈஸி சப்ஜெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கொஷின் பேப்பர்லையுமே இந்த எக்ஸசைஸ் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது? உங்கள் புக்கில் இருக்க ரீடிங் பேசேஜஸை வாசிச்சு பாருங்கள். அதில் கேட்டிருக்க கொஷின்ஸ்க்கு உங்கள் ஓன் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு அதில் ஏதாவது ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரியலன்னா டோன்ட் பேனிக். கண்டிப்பாக இந்த பேசேஜ் படித்து முடிக்கும் போது உங்களுக்கு அந்த வார்த்தைக்கான அர்த்தம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இந்த பர்டிகுலர் எக்ஸசைஸ்க்கு நீங்கள் ரொம்ப டைமும் ஸ்பெண்ட் பண்ணிடக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணுறது? நீங்கள் எப்பொழுதுமே ரீட் பண்ணுற ஹேபிட்டை வளர்த்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் நியூஸ் பேப்பர், மேகசின், ஸ்டோரி புக்ஸ், எந்த ஸ்டோரி புக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த ஸ்டோரி புக் வாசிங்க. இதனால் நம்மளோட ரீடிங் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். இப்படி நம்ம பண்ணும்போது இந்த எக்ஸசைஸில் கண்டிப்பாக ஃபுல் மார்க்ஸ் எடுத்துடலாம். நெக்ஸ்ட், ரைட்டிங். நம்ம எப்படி நம்மளோட ரைட்டிங்கை வளர்த்துக்கிறது? கண்டிப்பாக நம்ம ஃபாஸ்ட்டாக எழுதவும் கற்றுக்கணும், பிழை இல்லாமல் எழுதவும் கற்றுக்கணும். அதுக்கு நம்ம கிராமட்டிக்கலி கரெக்டாக எழுதணும் ஒரு சென்டென்ஸு. அதே மாதிரி பங்க்சுவேஷன்ஸ், இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பங்க்சுவேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம ஃபுல் ஸ்டாப், கொஷன் மார்க், எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் இதெல்லாம் கண்டிப்பாக வச்சா தான் டீச்சர்ஸ் நமக்கு ஃபுல் மார்க்ஸ் தருவாங்க. ஸோ உங்கள் பங்க்சுவேஷனில் கண்டிப்பாக எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட், கிராமர். கிராமர்னாலே பாதி பேர் பயப்படுறீங்க. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் கிராமர் தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுக்கு என்ன பண்ணணும்? இதுக்கான ரூல்ஸை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு கிராமர் ரூல்ஸ் ஒரு வேளை புரியலை இல்லை தெரியலை அப்படின்னா உங்கள் டீச்சர்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் கிராமர் ரூல்ஸை கற்றுக்கிட்டாலே அதை அப்ளை பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதே மாதிரி கண்டிப்பாக நீங்கள் அதை அப்ளை பண்ணி பார்க்கணும். எப்படி மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஒர்க் புக்கில் நிறைய ஒர்க் ஷீட்ஸ் இருக்கும். அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். உங்களுக்கு ஒரு கான்செப்ட் புரிஞ்சிருச்சுன்னா அதை இன்னொருத்தவங்களுக்கு சொல்லித்தாங்க. இதை தான் நானும் பண்ணேன், நீங்களும் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் நிறைய மார்க்ஸ் எடுக்கலாம் கிராமரில். ஸோ ஃபைனலி நான் என்ன சொல்ல வரேன்னா, எதையுமே மெமரைஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக அதில் பாதிக்கு பாதி உங்கள் டீச்சர்ஸ் ஓனாக தான் கேட்டிருப்பாங்க. ஸோ எதையும் மெமரைஸ் பண்ணாதீங்க, புரிஞ்சு படிங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் உங்கள் டீச்சர்ஸ் கிட்ட ஹெல்ப் கேளுங்க. சம்டைம்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா நடத்துவாங்க, அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நான் சொன்ன எல்லா டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இது இல்லாமல் உங்கள் டீச்சர்ஸ் உங்களுக்கு சில அட்வைஸ் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த டிப்ஸும் அந்த அட்வைஸையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். எக்ஸாம் எழுதிட்டு இருக்க குட்டீஸ்க்கும் எழுத போகிற சில்ட்ரனுக்கும் ஆல் தி வெரி பெஸ்ட்.